குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அதாவது முதல்வர் கரூருக்கு போறோம்னு ஏன் பயம்? சரி, சிபிஐட்ட போய் என்ன பெட்டிஷன் கொடுக்க முடியும்? சிபிஐ அவங்களோட விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. சிபிஐட்ட போய் என்ன பெட்டிஷன் கொடுக்குறீங்க? என்ன விசாரிக்கும் திரு சகோதரர் ஆதவர்ஜன் மேல என்ன செய்யறதுன்னு புரியாம ஏதாவது ஒரு விதத்துல எந்த விதத்துலயாவது கரூர் போறதை தடுக்கணும். முதலாவது கரூர் போறதால இவங்களுக்கு என்ன பயம்? முதல்வர் கரூருக்கு போறதுனால என்ன பயம் இருக்கு உங்களுக்கு? இப்போவே இவ்வளவு பெட்டிஷன் போடுறாங்கல்ல. அப்போ போன வருடம் இப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு முதல்வருடைய கரூர் பயணத்தை இவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்திருப்பாங்க? எதனால முதல்வர் கரூருக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அங்க போனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்க? ஸோ இவ்வளவு தூரம் இப்போவே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க முன்னாடிலாம் என்னென்ன செஞ்சிருப்பாங்கன்னு மக்கள் எல்லாம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். சிபிஐல போய் என்ன பண்ணணும்? சிபிஐட்ட என்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்க? என்ன பண்ணணும்? சிபிஐ அவங்களுடைய விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு பெண்டிங் இருக்கு. இவர்கள் சிபிஐயிடம் என்ன சொல்ல முற்படுகிறார்? இவர்கள் இந்த கேஸை வச்சு என்னென்ன விளையாட்டு காட்டாலும் எங்கள் கட்சியையும் எங்களுடைய முதல்வரையும் நம்மளுடைய முதல்வரையும் முடக்க பார்த்தரல. எல்லாருக்கும் தெரியும் தானே, அந்த ஒரு வாரம் கட்சியை முடக்கவும் எங்கள் அனைவரையும் முடக்கவும் முதல்வரையும் முடக்கவும் அனைத்து வேலைகளும் செஞ்சாங்க. அனைத்திலும் தோற்று போய் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, முதல்ல போய் எஃப்ஐஆராக படிச்சுட்டு வாங்க ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறது. எஃப்ஐஆரை கூட படிக்காத அளவுக்கு ஒரு வழக்கறிஞர் டீம் அதை வச்சு எஃப்ஐஆர் நீங்கள் போய் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்கீங்க, முதல் எஃப்ஐஆரை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவுமே தெரியாத ஒரு டீம் வச்சுட்டு நீங்கள் உச்சநீதிமன்றத்தோட எல்லாருடைய நேரத்தையும் வீணடித்து நீங்கள் அதில் போய் முதல்வரை பற்றி தவறாக சொல்கிறாரு. அது எஃப்ஐஆரில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் போய் சொல்கிறாரு. இன்னும் சிபிஐ அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டையும் ஃபைல் பண்ணிட்டாங்க. எதுவுமே தெரியாமல் போய் அங்கே போய் நிற்கிறது. கரூருக்கு ஒரு முதல்வர் போகிறனால என்ன பயம் உங்களுக்கு? ஸோ எதுவுமே தெரியாமல் இவங்க போய் நின்றுட்டு இப்போ அதோடைய அடுத்த வேலை தான் சிபிஐல பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இவங்க தானே சிபிஐ வேணான்னாங்க. இவங்க தானே சிபிஐயோட அனைத்து விசாரணை எதிர்த்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் போய் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டாங்க. இன்னைக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்? என்ன விசாரிக்கணும் சிபிஐ? என்னதான் விசாரிக்கணும் சிபிஐ? ஆர்எஸ் பாரதிக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை. அவர் அந்த கட்சியில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆர்எஸ் பாரதி ஒரு பெட்டிஷன் எடுத்து சிபிஐ கொடுத்துருவார். அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் பதில் சொல்லிட்டு தேவையில்லை. இன்னைக்கு அரசு மக்களுக்கான அனைத்து வேலைகளும் சிறப்பாக செஞ்சுட்டு வருது. முழு அளவில் அரசு இயந்திரம் மக்கள் பணியை செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதை அனைத்தையும் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னைக்கு இவர்கள் 2 பேரும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்துவிட்டது. 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை அமைக்கணும்னு பார்த்தாங்க. அனைத்தும் தோல்வி அடைந்து இந்த 2 கட்சியும் இன்னைக்கு தேய்ந்து கொண்டே போய்கிறது. இத்தோட இந்த இன்னொரு ஒரு சில மாதங்களில் இந்த கட்சியில் ஆளே இல்லாமல் போயிடும் அளவிற்கு இருக்குது. இன்னொரு 10-15 பேரை தவிர இந்த 2 கட்சியிலும் அதிமுக திமுக ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு தமிழக மக்கள் கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்க.